ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய கேள்வியை கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த கேள்வியோட உள்ள அர்த்தங்கள் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும். இன் an ஏசி சர்க்கியூட் an alternating voltage, நமக்கு வோல்டேஜ் கொடுத்துருக்குறாங்க V which is equal to 200 times root over sin 100t அப்படின்னு. ஸோ இது என்னது ஒமேகான்றது உங்களுக்கு தெரியும். இந்த வேல்யூ வி நாட்னு தெரியும். வி நோ தட் இல்லையா? நம்ம ரொம்ப நாளாக இதை தான் பார்த்துட்ருக்கோம். அப்போ வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் கனெக்டட் வித் த கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர் 1 மைக்ரோ ஃபேரட். அப்போது -6 ஃபேரடுமா. என்ன கேட்குறாங்க? அது ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட். கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ கரண்ட் ஆர்எம்எஸ் அப்படின்றது என்னது? I0/√2 இல்லைனா 0.707 இன்ட்டு I0. இன்னும் சிம்பிளாக நம்ம எழுதணும் அப்படின்னா நம்ம இப்படி இதை எழுதிக்கலாம் இல்லையா? அப்போ எனக்கு இதில் ஐஆர்எம்எஸ் வேணும், ரைட்? அப்போ ஐஆர்எம்எஸ் எனக்கு வேணும்னா I0 இதில் கேள்வியில் இருக்கா? இல்லை. அப்போ I0 இல்லாததுனால இந்த ஐஆர்எம்எஸ்ஸை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன்னா, எனக்கு கேள்வியில் விஆர்எம்எஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் இருந்ததுன்னா நான் ஈஸியாக ஐஆர்எம்எஸ்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ கேள்வியில் எனக்கு விஆர்எம்எஸ் இல்லை, ஆனால் V0 இருக்குது. இப்போது எனக்கு I0 வேணும்னா இல்லை ஐஆர்எம்எஸ் வேணும்னா எனக்கு இதில் எதுனா ஒரு டேர்ம் வேணும் இல்லையா? ஆனால் எனக்கு அந்த டேர்ம் எதுவுமே, கரண்ட் அப்படின்ற ஒரு டேர்மே கிடையாது. அப்போது நம்ம ஐஆர்எம்எஸ்ஸை வோல்டேஜை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ வோல்டேஜ் நமக்கு இருக்கிற ஒரே டேர்ம் என்னது? விஆர்எம்எஸ் தான். ஏன்னா ஐஆர்எம்எஸ் அப்படின்னா V/R, அதாவது I = V/R. அப்போ எனக்கு ஐஆர்எம்எஸ் வேணும்னா VRMS/R தான் இருக்குது. ஆர்ன்றதுன்னா இங்கே கெப்பாசிட்டர். ஸோ அப்போது இண்டக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் இல்லையா? அப்போது எனக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ விஆர்எம்எஸ் தான் வேணும். அப்போ விஆர்எம்எஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? எனக்கு ஐஆர்எம்எஸ் கொடுத்துருக்காங்களே. அப்போ விஆர்எம்எஸ் நம்ம ரொம்ப ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். என்னது? VRMS = V0/√2. அப்போ இந்த விஆர்எம்எஸ் என்னது? 200√2/√2 போயிடுச்சு. அப்போ 200 தான் என்னுடைய விஆர்எம்எஸ்ஸாக இருக்குது. அப்போ இதை வச்சு நம்ம ஈஸியாக ஐஆர்எம்எஸில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பாருங்களேன், நீங்களே பாருங்கள். ஐஆர்எம்எஸ் = விஆர்எம்எஸ் என்னது? விஆர்எம்எஸ் இஸ் நத்திங் பட் 200. அப்போ எனக்கு இங்கே XC வேணுமே. இப்போ XCன்றது என்ன? கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், ரைட்? ஸோ கெப்பாசிட்டிவ், இண்டக்டிவ் சொல்லிவிட்டேன், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். அப்போ கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் XC அப்படின்றது 1/ωc. அப்போ 1/2 பைன்றது 3.14, ரைட்? 3.14 இன்ட்டு எஃப். எஃப்ன்றது என்ன? ஃப்ரீக்குவென்சி. கேள்வியில் நமக்கு கொடுத்துருக்காங்களா? இல்லை. அப்போது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? நமக்கு டைரெக்டாக ஒமேகாவே கொடுத்துருக்காங்க இல்லையா? நமக்கு டைரெக்டாக ஒமேகாவே இங்கே இருக்க பாருங்கள் கேள்வியில். அப்போ நீங்கள் இதை எக்ஸ்பிரஸ் பண்ணணுமா? அவசியம் கிடையாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். அப்போ எனக்கு அது தேவையே இல்லை, பிகாஸ் எனக்கு டைரெக்டாக இந்த வேல்யூவை கொடுத்தாச்சு. அப்போ 1/ω அப்படின்றது 100. எனக்கு கெப்பாசிட்டர் என்னது? மைக்ரோ ஃபேரட். அப்போது இது கேன்சல் ஆகிடுச்சு. எனக்கு 2 0 போய்டும். அப்போ எனக்கு 4. அது மேலே போயிடுச்சுன்னா 10⁴ ஹோம் தான் என்னுடைய கெப்பாசிட்டிவ் ரெசிஸ்டன்ஸாக இந்த இடத்துல இருக்குது. இப்போ பாருங்கள், 10⁴ எனக்கு எல்லா வேல்யூவும் கிடச்சிருச்சு ரொம்ப ஈஸியாக இல்லையா? அப்போ எனக்கு இங்கே இருக்கிற 2 0 போயிடுச்சு. அப்போ எனக்கு 2 இருக்கும். அப்போ இந்த 2 மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? 2 × 10⁻², கரெக்டாக? 2 × 10⁻² ஆம்பியர் அப்படின்றது தான் என்னுடைய ஐஆர்எம்எஸ் வேல்யூவாக இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். பொறுமையாக பாருங்கள், டவுட்டு கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அண்ட் அட் த சேம் டைம் நமக்கு விஆர்எம்எஸும் இருக்குது, ஐஆர்எம்எஸும் இருக்குது. சப்போஸ் நமக்கு கேள்வியில் இந்த ஆவரேஜ் பவர் கண்டுபிடிங்கப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? பவர் அப்படின்றது என்னது? விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் cos⁵ எழுதலாம். cos⁵ எழுதலாம். அப்போ விஆர்எம்எஸ் நமக்கு 200, ஐஆர்எம்எஸ் எனக்கு 2 × 10⁻² இன்ட்டு cos⁵. இப்போது எனக்கு பார்த்திங்கன்னா இந்த இந்த வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்ன? 90 டிகிரி நமக்கு தெரியும். இண்டக்டருக்கும் 90 டிகிரி தான், கெப்பாசிட்டருக்கும் 90 டிகிரி தான். அதனால தான் அதில் இருக்கக்கூடிய பவர் என்னது? ஜீரோன்னு சொல்லியிருப்போம்.
எனக்கு ரெசிஸ்டன்ஸில் 0 டிகிரி இன் ஃபேஸ் வோல்டேஜும் கரண்ட்டும் அங்கே மேக்ஸிமம் இருக்கும். அப்போ இங்கே காஸ் 90 டிகிரி பிகம்ஸ் 0. அப்போ என்னுடைய பவர் என்னவாக இருக்க போகுது? 0வாக இருக்க போகுது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இண்டக்டர் கெப்பாசிட்டருக்கு என்னது? அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஆங்கிள் வந்து 90 டிகிரின்றதுனால என்னுடைய பவர் வந்து பிகம்ஸ் 0. அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.